I'm standing where a saint of God has already stood, and I'm not worthy for this. ஏற்கனவே கர்த்தருடைய பரிசுத்தவான் நின்றதான இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. I would like first of all to humble myself before God and all the saints of God around me. முதலாவதாக நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்த விரும்புகிறேன். என்னை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்த விரும்புகிறேன். I am only a sinner and a traitor to the love of God. நான் தேவனுடைய அன்புக்கு விரோதமாக பாவியும் துரோகியுமாய் இருக்கிறேன். But it's only the grace of God that has brought me here. ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. Before we go to the word of God, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக I would like to teach you a little song. நான் உங்களுக்கு ஒரு சிறிய பல்லவி சொல்லிக் கொடுக்க போகிறேன். Some of you may know it already. உங்களில் சிலர் ஏற்கனவே அந்த பாடலை அறிந்திருப்பீர்கள். Anyway, please take down the words. I'll dictate it for you. எப்படியோ அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்போது தானே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். It's just 4 or 5 lines. 4 அல்லது 5 வரிகள் உள்ள பாடல். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். I'll sing this song once for you, and after that you can repeat it. நான் ஒரு முறை இந்த பாடலை முதலாவதாக பாடுகிறேன். அதற்கு பிறகு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். Now we'll all join and sing together. இப்பொழுது நாம் யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். We'll all clap our hands and sing. This is the word of God, so it's an easy song. நாம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி பாடுவோம். இது தேவனுடைய வார்த்தை, எனவே கற்றுக்கொள்வதற்கு எளிதான பாடல். We are worshiping a living God. நாம் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். So when we worship, our worship should show that our God is a living God. எனவே நாம் ஆராதிக்கிற விதமானது நம்முடைய தேவனானவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும். A day is going to come when every human being ever lived on earth is going to kneel down before Jesus and say Jesus Christ is Lord. ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது இதுவரைக்கும் பூமியில் வாழ்ந்ததான எல்லா மனுஷர்களும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தராக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல போகிறார்கள். A day is going to come when every demon that ever rejected or resisted Jesus is going to kneel down before him and say Jesus is Lord. ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது எல்லா பிசாசுகளும், அவரை புறக்கணித்ததான பிசாசுகளும், அவரை அவமதித்ததான எல்லா பிசாசுகளும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தராக இயேசுவே ஆண்டவர்
ஆண்டவர் என்று உரைக்க போகிறது. But what's the difference between them and us? ஆனால் அவைகளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான வித்தியாசம் தான் என்ன? They are brought down to their knees and made to accept that Jesus is Lord. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்று அவைகள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவைகள் முழங்கால் படியிட வைக்கப்பட்டது. But today our knees bend willingly, our tongues confess willingly that Jesus is Lord. ஆனால் இன்றோ கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்று நம்முடைய நாவுகள் மனப்பூர்வமாய் அறிக்கை பண்ணுகிறது. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்று நம்முடைய அவரை அறிவிக்கும்படியாக நம்முடைய முழங்கால்கள் மனப்பூர்வமாய் முழங்கால் படியிட செய்கிறது. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். One more time. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Hallelujah. Shall we read from Genesis chapter 18 and verse 14? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? There are so many specialists in this world. இந்த உலகத்தில் अनेक விசேஷித்தவர்கள் இருக்கிறார்கள், நிபுணர்கள் இருக்கிறார்கள். People who specialize in the skin of the body. சரீரத்தில் இருக்கிறதான தோல் பற்றிதான காரியங்களில் நிபுணர்களாய் இருக்கிறவர்கள். There are teeth specialists. பற்களை பற்றி சம்பந்தப்பட்டதான காரியங்களில் நிபுணராய் இருக்கிறவர்கள். There are eye specialists. கண்களை பற்றி நிபுணராய் இருக்கிறவர்கள். There are specialists in building. கட்டடங்களை கட்டுவதில் நிபுணர்களாய் இருக்கிறவர்கள். There are specialists in cooking. சமையல் செய்வதில் நிபுணர்களாய் இருக்கிறவர்கள். Our God is also a specialist. நம்முடைய தேவனும் ஒரு நிபுணர் தான். He is a specialist in difficulties. அவர் ஆகாத காரியங்களில் நிபுணராய் இருக்கிறார். He is a specialist in impossibilities. அவர் அசாத்தியமான காரியங்களில் நிபுணராய் இருக்கிறார். You know, heaven runs on a different science, on a different nature than that of the earth. பரலோகமானது இந்த பூமியில் இருக்கிறதை காட்டிலும் ஒரு வித்தியாசமான விஞ்ஞான ரீதியில் நடைபெறுகிறது. வித்தியாசமான இயற்கை அமைந்ததான காரியத்தில் அது நடைபெறுகிறது. The nature of heaven is called supernature. பரலோகத்தில் இருக்கிறதான இயற்கையானது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று அழைக்கப்படுகிறது. It's not against this science, it's not against this nature, because it is God who created this science and nature. இந்த விஞ்ஞானத்திற்கு எதிரான விஞ்ஞானம் அந்த பரலோக விஞ்ஞானம் அல்ல. இப்பொழுது காணப்படுகிறதான இயற்கைக்கு எதிரான இயற்கை பரலோக இயற்கை அல்ல. ஏனென்றால் இந்த விஞ்ஞானத்தையும் இயற்கையும் தேவன் தாமே உண்டாக்கினார். But God, supernature or God, heaven's science and heaven's nature is beyond, is more than our science and nature. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறதான இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியமும் பரலோகத்தில் இருக்கிறதான விஞ்ஞானமும் பூமியில் காணப்படுகிறதான விஞ்ஞானத்தை காட்டிலும் இயற்கை காட்டிலும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. In a world that is full of difficulties, முற்றிலும் கடினமான காரியங்களினால் ஆகாத காரியங்களினால் நிறைந்ததான உலகம். in a world that is full of problems, பிரச்சனைகளினால் முற்றிலும் நிறைந்ததான ஒரு உலகம். in a world where we are running here and there for solutions and we can find no solution, எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா என்று இங்கும் அங்குமாய் நாம் ஓடித்திருக்கிறதான உலகம். அப்படி ஓடினாலும் தீர்வு கிடைத்த பாடில்லை. Is it not consoling to see a God who can offer a challenge like this? Is anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லும்போது இது தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஆறுதலான வார்த்தையும் கடினமான காரியங்களுக்கு விரோதமான சவாலும் இருக்கிறதா அல்லவா?
But before we can go further, நாம் இன்னும் தொடர்ந்து போவதற்கு முன்பாக, when we say God is a God of impossibilities, தேவன் அசாத்தியமான காரியங்களின் தேவன் என்று நாம் சொல்லும்போது, when we say God can do anything, தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் சொல்லும்போது, we must understand that there are some limitations. இதற்கென்று சில எல்லைகள் இருக்கிறது என்பதை, வரைமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God can do anything within the bounds of logic, truth and within his will. தேவன் தம்முடைய சித்தத்தின்படியேயும் உண்மையின்படியேயும் வாஸ்தவமான காரியங்களின்படியேயும் சில காரியங்களை வரைமுறைக்குட்பட்டவைகளாய் அவர் செய்கிறார். Some people ask, can God make a stone so huge that he cannot carry? சில ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்கள், தேவனாலே சுமக்க கூடாமல் இருக்கிறதான மிகப்பெரிய கற்களை தேவனால் உண்டாக்க முடியுமா? So when you try to say God can, தேவனால் முடியும் என்று நாம் சொல்ல முயற்சிப்போம் என்றால், it means he can't carry the stone then, so it's impossible, so there's something he cannot do. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அப்படியாக அவர் பெரிய கற்களை உண்டாக்கி வைத்து விடுவார் என்றால் அவரால் அந்த கற்களை சுமக்க முடியாது, எனவே தேவனால் செய்ய முடியாததான காரியமும் இருக்கிறது. But if you say he can't make such a stone, that means there's an impossibility again, so they'll catch you in any way. ஆனால் அப்படிப்பட்டதான கற்களை அவர் உண்டாக்க முடியாது என்று சொல்லுவோம் என்றால் அந்த இடத்திலும் அவரால் செய்ய முடியாததான காரியமாய் அது மாறிவிடுகிறது. எனவே இரண்டு நிலவரத்திலுமே நாம் பிடிபட்டு விடுவோம். That's why I said God can do everything within the bounds of logic. எனவே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் எந்த காரியத்தையும் வாஸ்தவமான காரியத்திற்கு இடையே இருக்கிறதான வரைமுறைக்குட்பட்டே அவர் செய்வார். Can God make this timepiece stand in the air at the same time stand on the table? தேவனால் இந்த சிறிய கடிகாரத்தை ஆகாயத்தில் கொஞ்ச நேரம் காற்றில் நிற்க வைத்துவிட்டு மறுபடியும் மேஜையில் அதே நேரத்தில் அவரால் ஒரே நேரத்தில் இரண்டு காரியத்தையும் செய்ய முடியுமா? To ask such a question itself is nonsense. இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பதே ஒரு முட்டாள்தனமான காரியம். So God is not going to God is not outside logic, he is not outside sense, he is within sense. எனவே தேவன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அல்ல, அவர் உணர்வுகளுக்கு உள்ளே இருக்கிறதான தேவன். So when we ask a question, it should be reasonable. எனவே நாம் ஒரு கேள்வியை கேட்போம் என்றால் அது ஒரு அர்த்தமுள்ள கேள்வியாய் இருக்க வேண்டும். Can God make a circle that is a square at the same time? ஒரு வட்டத்தை ஒரு சதுரமாக உண்டாக்க முடியுமா? Can a square and a circle be can God make a square which is a circle at the same time? ஏற்கனவே வட்டமாய் இருக்கிறதான அந்த வட்டத்தை தேவன் அதை ஒரு சதுரமாய் மாற்ற முடியுமா? That means it should be a circle and a square at the same time. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரே நேரத்தில் அது சதுரமாயும் இருக்க வேண்டும், வட்டமாயும் இருக்க வேண்டும். That is nonsense. இது ஒரு அர்த்தம் இல்லாததான முட்டாள்தனமான காரியம். Not only that, அது மாத்திரமல்ல, the Bible says God cannot lie. வேதம் சொல்லுகிறது தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவரால் பொய் சொல்ல முடியாது. The Bible says God cannot deny himself. தேவன் தம்மை மறுதலிக்கவும் மாட்டார். You can't make God sin. நீங்கள் தேவனை பாவம் செய்ய வைக்க முடியாது. So there are things that he will not do and which are outside the scope of saying God can do anything. சில காரியங்கள் தேவனால் செய்ய முடியாதவையா இருக்கிறது, எனவே தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிறதான விஷயத்திற்கு இது அப்பாற்பட்டதா இருக்கிறது. At the same time, அதே நேரத்தில் within his will, அவருடைய சித்தத்தின்படி, within what is called truth, சத்தியம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அதற்குள்ளாக, within what is called logic, எது வாஸ்தவமான காரியம் என்று அழைக்கப்படுகிறதோ அதற்கு உள்ளாக he is able to do anything. அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். He offers a challenge, is there anything too hard for me? என்னால் செய்ய முடியாததான காரியம் உண்டா என்று அவர் சவால் விடுகிறார். But before we go to what God can do, தேவனால் என்ன காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் போவதற்கு முன்பாக we must realize one thing. நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். There are many incidents in the Bible where Jesus did not perform miracles. வேதத்தில் अनेक சம்பவங்கள் இருக்கிறது, அந்த இடங்களில் இயேசுவானவர் அற்புதங்களை செய்யவில்லை. For example, உதாரணமாக there was a situation where some people came to Jesus and asked him, show us a sign from heaven, make bread come down. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தபோது சில ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், வானத்திலிருந்து எங்களுக்கு அப்பத்தை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். He did not perform that miracle. அந்த அற்புதத்தை இயேசுவானவர் செய்யவில்லை. There were two situations when people came and asked him, show us a sign. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று இரண்டு சூழ்நிலைகளில் ஜனங்கள் வந்து இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். It's in Matthew 12:38 and in Matthew 16:4. இது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் இருக்கிறது. Show us a sign, and he didn't show them a sign. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பியும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள், அவரோ அவர்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கவில்லை. When Jesus was hanging on the cross, இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தபோது
they asked him, if thou be the Son of God, come down, we'll believe on you. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம். But he did not do that miracle and say, is anything too hard for me, and come down. ஆனால் அவர் அந்த நேரத்தில் அந்த அற்புதத்தை செய்யவில்லை. என்னால் செய்ய முடியாதான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் இறங்கி வரவில்லை. When Jesus was tempted by the devil, இயேசுவானவர் சோதனைக்காரனினால் பிசாசினால் சோதிக்கப்பட்டபோது, if thou be the Son of God, make these stones into bread. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக மாறும்படி நீர் செய்யும். He did not make the stones into bread. அவர் கல்லுகளை அப்பங்களாய் மாற்றவில்லை. When the devil asked him to jump down from the top of a temple, பிசாசானவன் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நின்று அவரை கீழே குதிக்கும்படியாய் சொன்னபோது, he did not jump down from a temple. அவர் அந்த தேவாலயத்திலிருந்து கீழே குதிக்கவில்லை. In the story of the rich man and Lazarus, ஐஸ்வரியவானை பற்றியும் லாசருவை பற்றியும் இருக்கிறதான கதையில், the rich man asked Abraham to send Lazarus from the dead and preach to his brothers. ஐஸ்வரியவான் அந்த ஆபிரகாமை பார்த்து லாசருவை தன்னுடைய பூமிக்கு அனுப்பும்படியாகவும் தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாகவும் அவனை அனுப்பும்படியாய் கேட்டுக்கொண்டான். If those 5 brothers see a dead man come back to life, they will surely believe. அந்த 5 சகோதரர்களும் ஒரு மரித்து போன மனுஷன் உயிரோடு திரும்பி வந்தால் அவர்கள் நிச்சயமாய் அவனை நம்புவார்கள். But that miracle was not granted. ஆனால் அந்த அற்புதமானது அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. So there were many situations in the word of God itself where Jesus did not perform miracles. எனவே தேவனுடைய வார்த்தையிலே अनेक சூழ்நிலைகளில் இயேசுவானவர் அற்புதங்களை செய்யாமல் இருக்கிறதான தருணம் இருந்தது. So before we can ask God for miracles, we should analyze to see those regions, those areas where God does not perform miracles and find out why he did not do it. எனவே நாம் தேவனிடத்தில் அற்புதங்களை நடப்பிக்கும்படியாக அவரிடத்தில் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாக அவர் ஏன் சில இடங்களில் அற்புதங்களை செய்யவில்லை என்று ஆராய்ந்து அறிந்து அதற்கு பின்பு நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். So we'll see a few things in detail why God did not perform miracles. எனவே சில காரியங்களை நாம் விளக்கமாய் தேவன் ஏன் அற்புதங்களை செய்யவில்லை என்று பார்ப்போம். We'll start with the story of the rich man and Lazarus. முதலாவதாக ஐஸ்வரியவானும் லாசருவும் பற்றியும் இருக்கிறதான அந்த உண்மையில் நாம் ஆரம்பிப்போம். The rich man was in hell. ஐஸ்வரியவான் பாதாளத்தில் இருக்கிறான். He was speaking to Abraham. அவன் ஆபிரகாமினிடத்தில் பேசுகிறான். Father Abraham, I am in hell. தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் இந்த பாதாளத்தில் இருக்கிறேன். Please send Lazarus to my 5 brothers. தயவு செய்து லாசருவை என்னுடைய 5 சகோதரர்களிடத்தில் அனுப்ப வேண்டும். Then Abraham said, அப்பொழுது ஆபிரகாம் சொன்னான், no, they have the law and the prophets. இல்லை, அவனுக்கு தீர்க்க தரிசனங்களும் அந்த தீர்க்க தரிசிகளும் இருக்கிறார்கள். Law and the prophets. பிரமாணங்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறது. That means they have the Old Testament Bible. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான வேதாகமம். So let them read the Old Testament Bible and believe. எனவே அவர்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை வாசித்து விசுவாசித்துக் கொள்ளட்டும். Then the rich man argued, no Abraham, if a dead person goes and visits them, they will surely believe. அப்பொழுது அந்த ஐஸ்வரியவான் தொடர்ந்து விவாதம் பண்ணுகிறான். இல்லை ஆபிரகாம் ஆகிய தகப்பனே, மரித்து போனதான லாசரு உயிரோடு எழும்பி போய் என்னுடைய 5 சகோதரரிடத்தில் சொல்லுவான் என்றால் அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லுகிறான். Then what did Abraham say? அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? If they can't read the Old Testament Bible and believe, even if a dead person goes and visits them, they will not believe. அவர்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை வாசித்து அவர்களால் நம்ப முடியாமல் இருப்பார்கள் என்றால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். There are 2 things that we should understand from this. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதான 2 காரியங்கள் இருக்கிறது. Miracles need not always save or convince a man about God. அற்புதங்கள் என்று சொல்வது எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனுஷனை ரட்சிக்க வேண்டும் என்கிறதான அவசியம் இல்லை. தேவனை பற்றியதான உணர்வு அவனுக்கு ஏற்படுத்தப்பட வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. There are situations in the Bible itself where people have seen miracles, experienced miracles, but still not gone to God. வேதத்திலே சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இருந்தது. சில ஜனங்கள் அற்புதங்களை அனுபவித்தார்கள், அற்புதங்களை கண்ணார கண்டார்கள், ஆனால் தொடர்ந்து இன்னும் தேவனை நம்பாமல் இருந்தார்கள். 10 lepers were cleansed by Jesus. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினால் சுத்தமாக்கப்பட்டார்கள். 9 of them walked away just happy about the miracle, but they did not go back to Jesus. 9 பேர் தாங்கள் சுகமடைந்து விட்டோமே என்கிற சந்தோஷத்தினால் அப்படியே நடந்து போய் விட்டார்கள். இயேசுவானவர் தங்களுக்கு சுகம் கொடுத்தாரே என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. They never even thought, who is this person who is able to do this miracle? இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ததான இந்த நபர் யார் என்று கூட அவர்களால் யோசித்து பார்க்க முடியவில்லை. Let's follow him. நாம் அவரை பின்பற்றுவோம். They never thought along these lines. They just walked back to live their life. அவர்கள் இந்த மாதிரி எந்த எண்ணத்தையும் அவர்கள் யோசிக்காமல் தங்களுடைய பழைய வாழ்க்கையை தொடரும்படியாய் திரும்பி போய்விட்டார்கள். Another incident. இன்னொரு சம்பவம். When Jesus died, இயேசுவானவர் மரித்தபோது he was locked into a tomb. அவர் ஒரு கல்லறையில் வைத்து அடைக்கப்பட்டார். And there were 4
guards watching, so Roman soldiers watching over the tomb. அந்த கல்லறையின் வாசலில் 4 போர் சேவகர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த கல்லறையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். On the third day, மூன்றாம் நாளில் suddenly as Mary went to the tomb, திடீரென்று மரியாள் அந்த கல்லறைக்கு போகும்போது தானே an angel came down and rolled away the stone and sat on the stone, the Bible says. வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதனானவன் இறங்கி வந்து கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மீது உட்கார்ந்தான். The Bible says that the 4 guards, the Roman soldiers, saw what was happening, saw the angel sitting and the stone being rolled away. வேதம் சொல்லுகிறது, கல்லறையை காத்துக் கொண்டிருந்ததான் அந்த 4 போர் சேவகர்களும் இந்த தூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்ததை கண்டார்கள். Read Matthew 28:11. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். Now when they were going, behold, some of the watch came into the city and showed unto the chief priest all the things that were done. So they saw something and they were reporting it to the chief priests. எனவே அவர்கள் ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறார்கள். அதை போய் அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் அவர்கள் புகார் கூறுகிறார்கள். They saw the stone being rolled away. அந்த கல் புரட்டி போடப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். They saw the angel sitting on it. தூதனானவன் அந்த கல்லின் மேல் உட்கார்ந்திருந்ததை அவர்கள் கண்டார்கள். They saw Jesus missing from the tomb. கல்லறையில் இயேசுவானவர் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள். 3 days they were there. How could Jesus escape? 3 நாட்களும் அவர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அப்படியாக இருக்கும் என்றால் இயேசுவானவர் எப்படி தப்பி போயிருப்பார்? Something divine must have happened. ஏதோ ஒரு தெய்வீகமான காரியம் நடந்திருக்க They வேண்டும். were eyewitnesses of a miracle. ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்ணார கண்டதான சாட்சிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். But the chief priest gave them lots of money. ஆனால் பிரதான ஆசாரியன் அவனுக்கு ஏராளமான பணத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டான். They took the money and told lies that Jesus was stolen. அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு பொய் சொன்னார்கள். இயேசுவானவரை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர்கள் பொய் சொன்னார்கள். So here you see, they see miracles in front of their eyes, but nothing, their faith is not stirred towards God. எனவே இங்கே பார்க்கும்போது இவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கண்ணாரதான ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த அற்புதத்தை விசுவாசிக்கும்படியாக அவர்களுடைய விசுவாசமானது அனல் மூட்டி எழுப்பப்படவில்லை. So miracles are not the answer for salvation. It works but not always. எனவே அற்புதங்களானது ரட்சிப்பிற்கு ஒரு பதிலா இருக்கிறதில்லை. ஆனால் அற்புதங்கள் எப்பொழுதும் கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. Miracles work but not always. அற்புதங்கள் கிரியை செய்கிறது, ஆனால் எப்பொழுதும் அது கிரியை செய்கிறது இல்லை. God will not always perform miracles. தேவன் எப்பொழுதும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்க மாட்டார். The second thing that you here see there, இங்கே நீங்கள் பார்க்கிறதான இரண்டாவது காரியம், here you see in this parable of the rich man and Lazarus, இந்த ஐஸ்வரியவானும் லாசருவும் பற்றி இருக்கிறதான இந்த உமையில் the word of God is exalted above miracles. தேவனுடைய வார்த்தையானது அற்புதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறது. When a request was made for a dead person to go back into the earth and speak to the 5 brothers about hell and about heaven, ஒரு மரித்து போன மனுஷனானவன் அந்த மறுபடியுமாய் பூமிக்கு உயிரோடு திரும்பி வந்து பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அந்த 5 பேருக்கு சொல்ல வேண்டும் என்கிறதான விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்ட போது, the word of God was exalted. Let them read the word of God and be saved. அங்கே தேவனுடைய வார்த்தையானது உயர்த்தப்படுகிறது. அவர்கள் அந்த வேதத்தை வாசித்து அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். So the word of God is more important, more exalted, higher than miracles. எனவே தேவனுடைய வார்த்தையானது அற்புதங்களை காட்டிலும் மிகவும் முக்கியமானது, மிகவும் உன்னதமானது. Real conversion of the heart is not by miracles but by the word of God. உண்மையான இருதயத்தினுடைய குணப்படுதலானது அற்புதங்களினால் அல்ல, அது தேவனுடைய வார்த்தையினால் குணமடைகிறது. But miracles will be a signature that the word spoken is from God. ஆனால் அற்புதங்களானது அந்த தேவனுடைய வார்த்தையானது தேவனால் தான் பேசப்பட்டது என்பதற்கு ஒரு முத்திரையாய் இருக்கிறது. So these are 2 things you learn from this miracle not happening. அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறதான 2 காரணங்கள் இதை பற்றி நாம் படிக்கிறோம். Coming to the temptations of Jesus, இயேசுவினுடைய சோதனைகளை பற்றி நாம் படிக்கும்போது, in 2 temptations Jesus was asked to do a miracle. 2 சோதனைகளில் இயேசுவானவர் அற்புதங்களை செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார். If you are the son of God, make these stones bread. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக மாறுபடி நீர் செய்ய வேண்டும். If you are the son of God, jump down from the top of the temple. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தேவாலயத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே குதிக்க வேண்டும். Both situations he could have said, is anything too hard for the Lord, and done both. 2 சூழ்நிலைகளிலுமே இயேசுவானவர் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த 2 காரியங்களையும் அவர் நிகழ்த்தி இருந்திருக்கலாம். Because it's a challenge. If you are the son of God, if you claim to be the son of God, do this miracle. ஏனென்றால் இந்த காரியமானது இயேசுவுக்கு ஒரு சோதனையா இருந்தது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீர் வானத்திலிருந்து வந்திருப்பீர் என்றால் இந்த அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும்.
but he did not do it. ஆனால் அவரோ அதை செய்யவில்லை. Why couldn't he do it and prove that he was the son of God? அவர் ஏன் அதை செய்துவிட்டு தான் தேவனுடைய குமாரன் தான் என்று நிரூபிக்காமல் இருந்தார்? Beloved, Jesus did not come into this world to perform a magic show. பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு மந்திர வித்தையை காட்டும்படியாக இறங்கி வரவில்லை. Someone says jump, he jumps. Someone says leap, he leaps. That's not what he's come for. யாரோ ஒரு வந்து குதிக்க சொன்னால் குதிக்க வேண்டும், யாரோ ஒருவர் மேலே எழும்ப சொன்னால் எழும்ப வேண்டும். இதற்காக அவர் வரவில்லை. He came to do the will of his Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிறதான தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவே அவர் இறங்கி வந்தார். So he was proving there that the will of his Father was more important than performing a miracle. எனவே அற்புதங்களை செய்வதை காட்டிலும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான் மிக முக்கியமானது என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருந்தார். Not only that, அது மாத்திரமல்ல, by obeying the Father, he only proved by obeying that he was the Father's son. பிதாவுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தாம் பிதாவினுடைய குமாரன் என்று அவர் அதன் மூலமாய் நிரூபித்தார். So by not doing the miracle, he was only proving that he, the heavenly Father, was his father and that he was his son. எனவே அற்புதங்களை செய்யாமல் இருப்பதன் மூலமாக அவர் பிதாவினுடைய குமாரன் என்றும் பரத்தில் இருக்கிற பிதாவானவர் அவருக்கு பிதாவா இருக்கிறார் என்றும் அவர் நிரூபித்தார். By doing the miracle, he would have proved that he was independent from the Father. அவர் அந்த அற்புதத்தை செய்வதன் மூலமாக அவர் பிதாவினிடத்திலிருந்து சுயாதீனமாக இருக்கிறார் என்று அவர் நிரூபித்திருந்திருப்பார். So the will of God is more important than the miracle. எனவே அற்புதங்களை காட்டிலும் தேவனுடைய சித்தமானது மிகவும் முக்கியமானது. It's very important that we be in the will of God. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தில் இருப்பது மிகவும் முக்கியமானது. Sometimes we are in a hurry for miracles. சில வேளைகளில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாம் மிகவும் அவசரப்படுகிறோம். There's a verse, there are many miracle workers today. இன்று अनेक அற்புதங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். May God bless them and God anoint them to continue to do those miracles. தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து அற்புதங்களை செய்யும்படியாக அவர்களை அபிஷேகம் பண்ணுவாராக. May God save many thousands through those miracles. தேவன் தாமே அந்த அற்புதங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்பாராக. But the Bible says on judgment day many will come to the Lord and claim heaven because they have performed many miracles. In thy name we have done many wonderful works. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயத்தீர்ப்பு நாளில் अनेक அற்புதங்களை செய்கிறவர்கள் வந்து அந்த அற்புதங்களை நாங்கள் செய்தோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே என்று அவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறது. They do it in no other name, they do it in Jesus name. அவர்கள் வேறு எந்த நாமத்தினாலும் அற்புதங்களை செய்யவில்லை, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள். In Jesus name be healed. இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாவாயாக. In Jesus name demons get out. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளே நீங்கள் ஓடி போங்கள். And what does Jesus say at the end of it all? இவைகள் எல்லாவற்றின் முடிவில் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? He looks at those miracle workers and says, I never knew you, depart from me ye that work iniquity. அவர் அந்த அற்புதங்களை செய்கிறவர்களை பார்த்து எப்படி சொல்லுகிறார்? அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். What is the iniquity there? அங்கே இருக்கிறதான அக்கிரமம் என்ன? God has given them the gift. தேவனானவர் அவர்களுக்கு வரத்தை கொடுத்திருந்தார். But they are misusing it outside the will of God. ஆனால் அவர்களோ தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக அதை தவறாய் பாவித்திருக்கிறார்கள். They are not led by the Spirit in doing that, in operating of the gifts. அந்த வரங்களை பாவிப்பதில் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை. Sometimes if we are sick, சில வேளையில் நாம் ஒருவேளை வியாதியா இருப்போம் என்றால், it may be because God is chastising us. ஒருவேளை தேவன் நம்மை அந்த வியாதியின் மூலமாக சிட்சித்துக் கொண்டிருப்பார். God may be judging us. ஒருவேளை தேவன் நம்மை நியாயம் தீர்த்துக் கொண்டிருப்பார். God may be wanting us to make a confession of our sins. ஒருவேளை நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த வியாதியை அனுமதித்திருப்பார். So at that time, அந்த நேரத்தில் what does God expect? தேவனானவர் என்ன எதிர்பார்க்கிறார்? He expects us to humble ourselves, confess our sins and return back to him. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். But instead of confessing the sin, we run to a miracle worker and get healed. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு பதிலாக அற்புதங்களை செய்கிறவரிடத்தில் நாம் ஓடி போய் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால், what is born there is not healing but iniquity. அங்கே சுகம் பிறக்கவில்லை, அங்கே அக்கிரமம் தான் பிறந்திருக்கிறது. That healing is called iniquity. அந்த சுகமானது அக்கிரமம் என்று அழைக்கப்படுகிறது. Because the body is healed without the soul being healed. ஏனென்றால் ஆத்மா சுகப்படாமல் இந்த சரீரமானது குணமாக்கப்பட்டிருக்கிறது. So the will of God is that we should first of all confess our sins, humble ourselves, acknowledge the truth and go to God for healing after that. எனவே தேவனுடைய சித்தம் என்னவென்றால், முதலாவது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், அதற்கு பிறகு நாம் தேவனிடத்தில் போக வேண்டும்.
So these are some of the reasons why God does not perform miracles. தேவனானவர் ஏன் அற்புதங்களை செய்யவில்லை என்பதற்கான சில காரணங்கள் இவைகள். So what is the state of our hearts? எனவே நம்முடைய இருதயங்களின் நிலவரம் எப்படி இருக்கிறது? Do we realize that the word of God is more powerful than all miracles? எல்லா அற்புதங்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது மிகவும் வல்லமை வாய்ந்தது என்று நாம் உணர்கிறோமா? There are so many prophets in the Bible. வேதத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். Gad, காத், Nathan, நாத்தான், Elijah, எலியா, Elisha, எலிசா, Nahum, நாகும், Habakkuk, ஆபக்கு, Ezekiel, எசேக்கியேல், Isaiah, ஏசாயா, Jeremiah, எரேமியா, Daniel, தானியேல், Hosea, ஓசியா, Joel. யோவேல். You know the list. அந்த பட்டியலை நீங்கள் அறிவீர்கள். Of this big list, இப்படிப்பட்ட மிகப்பெரிய பட்டியலில் how many performed miracles? எத்தனை பேர் அற்புதங்களை செய்தார்கள்? Only Elijah and Elisha. எலியாவும் எலிசாவும் மாத்திரம். All the others had only the word of God. They did not perform miracles. மற்ற எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தான் உரைத்தார்கள், ஒருவரும் அற்புதங்களை செய்யவில்லை. Of course, a few were there, but they were not total miracle workers. அவைகளும் கூட சில அற்புதங்களை செய்தவர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் முழுமையாக அற்புதங்களை செய்தவர்கள் அல்ல. So there itself you hear the message. The word of God is more important than miracles. எனவே அந்த இடத்திலே நமக்கு இந்த தூது கிடைக்கிறது, அற்புதங்களை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது அத்தியாவசியமானது. We believe that God is going to do miracles even in this place. இந்த இடத்தில் கூட தேவனானவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று நாம் நம்புகிறோம். We are not trying to downplay the truth that God is not a God of impossibilities. தேவனானவர் அசாத்தியமான காரியங்களின் தேவன் என்று நாம் அந்த சத்தியத்தை கீழே தள்ளும்படியாய் முயற்சிக்கிறதில்லை. We still believe that he is the God of impossibilities. அசாத்தியமான காரியங்களின் தேவன் என்று இன்றும் நாங்கள் நம்புகிறோம். But we should learn the order first in which we should attain it. ஆனால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான முறைமையை நாம் படிக்க வேண்டும். So keeping all these things in mind, இந்த எல்லா காரியங்களையும் நாம் நம்முடைய மனதில் வைத்தவர்களாய், understanding that the will of God is very important, தேவனுடைய சித்தமானது மிகவும் முக்கியமானது என்று நாம் விளங்கிக் கொண்டவர்களாய், we should understand a few truths. சில சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We should understand in what order miracles take place. என்ன முறைமையில் அற்புதங்கள் நடைபெறுகிறது என்பதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். God wants to perform miracles. தேவனானவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God is looking for opportunities to reveal himself. தேவனானவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டியதான சூழ்நிலைகளை, அந்த சம்பவங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். But one reason sometimes this is hindered, one reason why miracles do not happen is our unbelief. அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறதான ஒரு காரணம், அந்த அற்புதங்கள் தடைபடுகிறதான ஒரு காரணம் நம்முடைய அவிசுவாசம். No, we have come through a long period in the church age where we have not seen miracles happen, so to believe in a miracle seems difficult. எனவே சபையின் சரித்திரத்தினுடைய நீண்ட காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் அவ்வளவாய் அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறபடினால் அற்புதங்கள் நடைபெறுமா என்கிறதான அவிசுவாசம் நமக்குள் காணப்படுகிறது. Small miracles take place here and there, but those big miracles which we expect is still to happen. இங்கேயும் அங்கேயும் அவ்வப்போது அற்புதங்கள் நடைபெறுகிறது, ஆனால் நாம் எதிர்பார்க்கிறதான மிகப்பெரிய அற்புதமானது இன்னும் நடைபெற வேண்டியதா இருக்கிறது. So to cultivate our faith is a little difficult. எனவே நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவது சற்று கடினம். One day a woman read the Bible. ஒரு நாள் ஒரு ஸ்திரீ ஒரு வேதத்தை வாசித்தாள். And she read that portion, if you have faith and you ask the sycamore tree to move from one place to another, it will happen. It will get uprooted and displaced. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை அத்திமரத்தை பார்த்து அது வேரோடு பிடுங்கப்பட்டு வேறு இடத்தில் நடப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அது அப்படியே நடக்கும். Then she wanted to test it. அதை அவள் சோதிக்கும்படியாய் விரும்பினாள். There was a tree in her backyard. அவளுடைய தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது. And she said, Lord, I'm going to test this and see if you're able to do miracles. அப்பொழுது அவள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த அற்புதங்கள் நடைபெறுமா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். So she went to her room and started praying. எனவே அவள் ஒரு அறைக்கு சென்று ஜெபிக்க ஆரம்பித்தாள். Lord, I command in your name that that tree be uprooted and moved to another place. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இந்த மரமானது வேரோடு பிடுங்கப்பட்டு இன்னொரு இடத்தில் நடப்பட வேண்டும் என்று நான் உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். She prayed for some time. அவள் கொஞ்ச நேரம் ஜெபித்தாள். Then she got up. அவள் எழுந்தாள். And went and looked through the window. தன்னுடைய ஜன்னலின் வழியாக அவர் போய் பார்த்தாள். The tree was still there. மரம் அங்கேதான் இருந்தது. Then you know what she said? அப்பொழுது அவள் என்ன சொன்னாள் என்று தெரியுமா? I knew it will be here only. நான் இது இங்கேதான் இருக்கும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். So that's how our faith works sometimes. இப்படிதான் நம்முடைய விசுவாசமும் சில வேளைகளில் கிரியை செய்கிறது. So the real faith which is able to move mountains is missing in us. எனவே மலையை பெயர்க்கத்தக்கதான உண்மையான விசுவாசமானது நமக்குள் இல்லாமல் இருக்கிறது. I must confess, as I speak to you the word of God, my faith also must develop. தேவனுடைய வார்த்தை பேசுகிற நான் தானே எனக்குள்ளாக விசுவாசமானது முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நான் முதலாவது அறிக்கையிட வேண்டும்.
You know, there is a verse in the Bible which says Jesus could not perform miracles. Not did not, but could not. வேதத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வசனம் இருக்கிறது, இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று இருக்கு. அவர் செய்யவில்லை என்றல்ல, அவர் செய்ய முடியவில்லை அவரால். So if you read Mark chapter 6 verse 5 and 6. மார்க் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It's not said that he did not do miracles. It said that he could do no miracles. அவர் அற்புதங்களை செய்யவென்று எழுதப்படவில்லை, அவர் அற்புதங்களை செய்யக்கூடாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Unbelief can tie the powerful God. நம்முடைய அவிசுவாசமானது வல்லமையுள்ள தேவனை கட்டி போடக்கூடியதா இருக்கிறது. One reason why miracles are not happening in our midst is because we are not able to believe that the Almighty God is an Almighty God. நம்முடைய மத்தியில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறதான ஒரு காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் என்று நம்மால் விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறதினால். Even if a miracle happens, ஒரு அற்புதம் நிகழ்ந்தாலும் கூட somehow our heart will try to give a natural explanation for it. எப்படியாவது நம்முடைய இருதயமானது அதற்கு இயற்கையான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறது. How can you say that's a miracle? It must have happened this way, it must have happened that way. எப்படி அதை ஒரு அற்புதம் என்று சொல்ல முடியும்? ஒருவேளை இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். Once when I was in college, நான் என்னுடைய கல்லூரியில் இருந்தபோது one boy, he was trying to explain Jesus walking on the water. இயேசுவானவர் தண்ணீரின் மேல் நடந்ததை அவன் விளக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். He said it could have been that there was ice there, so he could have walked on the water. ஒருவேளை இயேசு நடந்ததான அந்த இடமானது ஐஸாக இருந்திருக்கும், எனவே அவர் அதன் மேல் எளிதாய் நடந்திருந்திருப்பார். Then I asked, then how did Peter sink? அப்பொழுது நான் கேட்டேன், அப்படியாக இருக்கும் என்றால் எப்படி பேதுரு அமிழ்ந்து போனான்? Oh, that's a point, he said. அப்பொழுது அவன், ஓ அது அப்படிதானா என்று அவன் சொன்னான். Once the professor, he was saying, I was trying to argue that Jesus did perform real miracles. ஒரு முறை நான் ஒரு பேராசிரியரின் இடத்தில் இயேசுவானவர் அற்புதங்களை செய்தார் என்று அவரிடத்தில் விவாதம் பண்ணி கொண்டிருந்தேன். I was trying to say Jesus could heal without medicine. இயேசுவானவரால் மருந்து இல்லாமல் சுகத்தை தர முடியும் என்று நான் சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தேன். He said even Jesus used medicine. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை இயேசு கூட மருந்து உபயோகித்தார். Jesus spat on the ground and took clay and smeared it on the eyes of a blind man. இயேசு தரையில் உமிழ்ந்து அதனால் சேர் உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அந்த குருடனானுடைய கண்களின் மேல் பூசினார். So the clay has medical properties. எனவே அந்த சேற்றிற்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. So you smeared it and he was healed. எனவே அவன் அந்த கண்களின் மேல் பூசப்பட்டதினால் அவன் சுகம் அடைந்தான். So I asked him. எனவே நான் அவரை பார்த்து கேட்டேன், next time you see a blind man, you spit on the ground, take some clay, put it on his eyes and see what happens. அடுத்த முறை நீங்கள் ஒரு குருடரை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அவனை அங்கே நிற்க வைத்துவிட்டு சேற்றில் தரையில் உமிழ்ந்து அதை சேராக மாற்றி அவனுடைய கண்களில் பூசுங்கள். You'll most probably get a slap in your face, that's all. ஏறக்குறைய உம்முடைய கன்னத்தில் ஒரு அறைதான் நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். See, this is how we human beings try to give natural explanations for miracles. We can't believe that this happened this way. இப்படிதான் மனுஷர்களாகிய நாம் அற்புதங்களுக்கு இயற்கைக்குரியதான காரணங்களை சொல்ல முயற்சிக்கிறோம். அற்புதங்கள் உண்மையாக நடந்தது என்று நம்மால் நம்ப முடிகிறதில்லை. One day in a Bible class, a teacher was explaining how the Israelites were crossing the Red Sea. ஒரு முறை ஒரு வேத பாடத்தில் ஒரு ஆசிரியர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள் என்று விளக்கிக் கொண்டிருந்தார். And she said the wind blew. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார்கள், காற்று அடித்தது. Small children were listening. சிறிய பிள்ளைகள் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். Wind blew and the sea was divided into two and the Israelites walked on dry ground. காற்று அடித்தது, சமுத்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையின் வழியாய் நடந்து சென்றார்கள். The teacher was not believing all this. She was just teaching the class because she had to teach. இந்த ஆசிரியை இந்த காரியங்களை நம்பாமல் இருந்ததான ஒரு ஆசிரியா இருந்தார்கள். அவர்கள் ஆசிரியையா இருந்தபடினால் இந்த காரியங்களை சாதாரணமாய் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். One little girl was hearing the story, got so excited she started clapping her hands. ஒரு சிறிய பெண் பிள்ளை இதை கேட்டுக்கொண்டு மிகவும் பரவசம் அடைந்து இந்த காரியத்தை கேட்டவுடன் கைத்தட்ட ஆரம்பித்தாள். She said, why are you clapping your hands? The teacher asked. அப்பொழுது ஆசிரியை அவளை பார்த்து, நீ ஏன் கைத்தட்டுகிறாய் என்று கேட்டார்கள். She said, no miss, the wind blew and the sea divided into two and they walked on dry ground. How miraculous it is. I'm so excited. அப்பொழுது அந்த பிள்ளை இப்படி சொன்னால், இல்லை காற்று அடித்தது, சமுத்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது, உலர்ந்த தரையாய் மாறினதான அந்த இடத்தில் ஜனங்கள் நடந்து சென்றார்களே, இது எப்படி என்று நான் பரவசம் அடைந்து விட்டேன் என்று அவள் சொன்னாள். And the teacher said, அப்பொழுது ஆசிரியை சொன்னாள், it did not happen like that. அது அப்படி நடக்கவில்லை.
Actually, the water was only shallow water, knee deep, that's all. உண்மையிலே அங்கே தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது, முழங்கால் அளவுதான் இருந்தது. They walked through the water in the Bible, they are saying wind blew and they walked on dry ground. That's not true. They walked through knee deep water. அவர்கள் அந்த குறைந்த தண்ணீர் வழியாக தான் நடந்தார்கள். வேதம் தான் ஏதோ காற்றடித்தது, சமுத்திரம் பிரிந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் முழங்கால் அளவு இருக்கிறதான தண்ணீரை கடந்து சென்றார்கள். That little girl believed it and she became very sad. Oh, is that so? அப்பொழுது அந்த சிறிய பிள்ளை இதை நம்பிவிட்டு மிகவும் துக்கப்படைந்தது. இப்படியா என்று கேட்டுவிட்டாள். After some time the story went on. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கதை மறுபடியும் தொடர்ந்தது. After a little while the little girl started clapping her hands once again. இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த சிறிய பிள்ளை கைதட்ட ஆரம்பித்தாள். Now why are you clapping your hands? இப்பொழுது ஏன் நீ கைதட்டுகிறாய்? No miss, in knee deep water all the Egyptians got drowned. அப்பொழுது அவள் சொன்னால், இல்லை ஆசிரியே, இந்த முழங்கால் அளவு தண்ணீரிலே எல்லா எகிப்தியர்களும் அமிழ்ந்து போய்விட்டார்களே. So you see, somewhere the mistake happens. எனவே ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது. We can try to give natural explanations. We are not able to believe God that God can do these things. தேவன் இந்த காரியங்களை செய்யக்கூடியவர் என்று நம்மால் தேவனாய் விசுவாசிக்க முடிகிறதில்லை. இதற்காக நாம் இயற்கைக்குரியதான விளக்கங்களை கொடுக்கிறோம். So what we very badly need these days is faith. எனவே இந்த காலகட்டங்களில் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறதான ஒரு காரியம்தான் விசுவாசம். Coming back to the context of this verse. இந்த வசனத்தினுடைய பகுதிக்கு நாம் வருவோம் என்றால், when did God say, is anything hard for me? என்னால் செய்ய முடியாததான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் எப்பொழுது சொன்னார்? Abraham was 99 years old. ஆபிரகாம் 99 வயதுள்ளவனாய் இருந்தான். Sarah was 89 years old. சாராளுக்கு 89 வயது. They are almost dead. ஏறக்குறைய மரித்தவர்கள். And now an angel comes and tells them, the Lord comes and tells them, within a span of 9 months you're going to get a child. அப்பொழுது தேவன் வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், 9 மாத காலத்திற்குள் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். Now that's an impossible situation. இது ஒரு அசாத்தியமான சூழ்நிலை. Humanly it is impossible. மனுஷிக ரீதியாக இது அசாத்தியமானது. At that time அதே நேரத்தில் God was telling this to Abraham. தேவனானவர் இந்த காரியத்தை ஆபிரகாமினிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். Sarah was listening from the tent door. சாராள் கூடார வாசலில் நின்று பின்பாக நின்று கொண்டு இதை கவனித்துக் கொண்டிருந்தாள். Suddenly the Lord started speaking to Sarah. திடீரென்று தேவன் சாராளினிடத்தில் பேச ஆரம்பித்தார். Why did you laugh? நீ ஏன் நகைத்தாய்? Sarah said, I didn't laugh. அப்பொழுது சாராள் நான் நகைக்கவில்லை என்று அவள் சொன்னாள். Of course you laughed. இல்லை, நீ நகைத்தாய் என்று அவர் சொன்னார். Both were true. இரண்டும் உண்மைதான். When the Lord said Sarah laughed, that was true. When Sarah said she didn't laugh, that's also true. தேவன் சாராளை பார்த்து நீ நகைத்தாய் என்று சொன்னதும் உண்மை, இல்லை நான் நகைக்கவில்லை என்று சாராள் சொன்னதும் உண்மை. How? எப்படி? The Bible says she laughed within herself. வேதம் சொல்கிறது அவள் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டாள். So outwardly she didn't laugh, and so when she said she didn't laugh, that was true in one sense. எனவே வெளிப்பிரகாரமாக அவள் சிரிக்கவில்லை, எனவே அவள் நான் சிரிக்கவில்லை என்று சொல்வது உண்மை. But the Lord could see a laughter inside her heart. ஆனால் அவளுடைய இருதயத்திற்குள் அவள் நகைத்ததை தேவனால் காண முடிந்தது. We are also laughing about miracles today. இன்றும் கூட நாமும் அந்த அற்புதங்களை பற்றி சிரித்துக் கொண்டிருக்கிறோம். We have the laughter of unbelief. அந்த அவிசுவாசத்தினுடைய நகைப்பு நமக்குள் இருக்கிறது. The laughter of doubt. சந்தேகத்தினுடைய நகைப்பு. The laughter of our own intelligence at work. நம்முடைய சொந்த ஞானம் கிரியை செய்கிறதான நகைப்பு. So then that's when the Lord asks, is anything too hard for me? அந்த இடத்தில் தான் தேவனானவர் கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Even today, let's understand that our God is a God. He doesn't say, is anything impossible for me? Is anything too hard? It's everything is easy for him is what he's trying to say. இன்றும் கூட அந்த ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவன் என்று நாம் நம்புவோமாக. என்னால் செய்ய முடியாதான காரியம் ஒன்று இருக்குது என்று அவர் சொல்லாமல், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் சொல்லுகிறார். Everything is easy. எல்லாம் எனக்கு எளிதானது. That is what God is trying to say there. இதை தான் அந்த இடத்தில் தேவன் சொல்ல முயற்சிக்கிறார். So this unbelief within, எனவே உள்ளே இருக்கிறதான இந்த அவிசுவாசம் is actually a laughter at God. உண்மையிலே நாம் தேவனை பார்த்து சிரிக்கிறதா இருக்கிறது. It's unbelief is mocking God. அவிசுவாசமானது தேவனை பரியாசம் பண்ணுகிறது. It's not something wrong, it's a sin. அது ஏதோ தவறு அல்ல, அது ஒரு பாவம். That's why the Bible says even the
unbelieving will be cast into the lake of fire. எனவே தான் வேதம் சொல்கிறது அவிசுவாசிகளும் கூட அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். So if we have unbelief in our heart this evening, எனவே இந்த மாலை வேளையில் நமக்கு அவிசுவாசமுள்ள இருதயம் இருக்கும் என்றால், it's not something just to rectify, it's something to confess. இது ஏதோ திருத்தப்பட வேண்டியதான ஒன்று அல்ல, இது அறிக்கை செய்யப்பட வேண்டியதாய் இருக்கிறது. It's a sin that is dangerous enough to send us to the lake of fire. அக்கினியும் கந்தகம் எரிக்கிறதான அந்த அனுப்பக்கூடியதான ஒரு பாவமாய் இது இருக்கிறது. When God wants to do big things in our midst, தேவனானவர் நம்முடைய மத்தியில் மகத்தான காரியங்களை செய்ய விரும்பும்போது, when God wants to do miracles in our midst, நம்முடைய மத்தியில் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பமாய் இருக்கும்போது, we are not able to believe him. அவரை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதில்லை. We are tying the impossible God of impossibilities. அசாத்தியங்களின் தேவனை நாம் கட்டி போடுகிறோம். He can see us all in trouble. நாம் எல்லாரும் பிரச்சனைகள் இருப்பதை அவரால் பார்க்க He முடிகிறது. can see all our difficulties. நம்முடைய எல்லா கடினங்களையும் அவரால் பார்க்க முடிகிறது. Quite often what we are doing is we go and fast and pray, we kneel down and pray, we pray in the night, but is there faith mixed in that prayer? அடிக்கடி நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் போய் உபவாசித்து ஜெபிக்கிறோம், இரவு வேளைகளில் ஜெபிக்கிறோம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்தில் விசுவாசம் கலந்து காணப்படுகிறதா? God does not say according to your prayer be it unto you. He says according to your faith be it unto you. தேவனானவர் நம்மை பார்த்து உன்னுடைய ஜெபத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லாமல், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். So how much are we able to believe that God will perform it? எனவே அந்த தேவனானவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்வார் என்று நம்மில் எத்தனை பேர் நம்புகிறோம்? Last year I was sick. கடந்த வருடம் நான் வியாதிப்பட்டேன். For 2 months I was bedridden. 2 மாதம் நான் படுக்கையில் இருந்தேன். I could not move my hands and my feet. என்னுடைய கரங்களையும் என்னுடைய கால்களையும் என்னால் அசைக்க முடியாது. Someone else had to feed me, someone else had to brush my teeth. யாரோ ஒருவர் வந்து தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட வேண்டும், யாரோ ஒருவர் வந்து தான் எனக்கு பல் விளக்கி விட வேண்டும். In the nights when everyone was asleep, I could not sleep. இரவு வேளைகளில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும்போது என்னால் தூங்க முடியாது. If a mosquito came and sat on my face, I couldn't even drive it away. ஒரு கொசு வந்து என்னுடைய முகத்தில் உட்கார்ந்தால் கூட அதை என்னால் துரத்தி விட முடியாது. I could feel evil spirits surrounding me and challenging me. பொல்லாத ஆவிகள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை பார்த்து சவால் விடுவதை என்னால் உணர முடிந்தது. I could feel in my spirit an army of evil spirits coming and saying this is your end. பொல்லாத ஆவிகள் ஒரு ராணுவமாய் வந்து இது உன்னுடைய முடிவு என்று என்னுடைய ஆவிக்குள் சொல்வதை என்னால் உணர முடிந்தது. But by the grace of God I could also see a faith challenging those evil spirits. ஆனால் கர்த்தருடைய கிருபையின் மூலமாக தேவனுடைய விசுவாசமானது அந்த ஆவிகளை பார்த்து சவால் விடுவதை என்னால் உணர முடிந்தது. By the grace of God I was able to believe that God is greater than the powers of darkness. கர்த்தருடைய கிருபையின் மூலமாக என்னுடைய அவர் வந்து இந்த பொல்லாத ஆவிகளின் மேல் ஜெயம் கொள்வார் என்று என்னால் நம்ப முடிந்தது. I believe that his power was greater than the powers of darkness. அவருடைய வல்லமையானது இந்த அந்தகாரத்தின் வல்லமைகளை காட்டிலும் மகத்தானது என்று என்னால் உணர முடிந்தது. Little by little I was able to see all the bands of the enemy breaking. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லா சத்துருக்களுடைய கட்டுகளும் அறுந்து போவதை என்னால் பார்க்க முடிந்தது. All glory be to God, today I am whole. எல்லா மகிமையும் தேவனுக்கே நான் செலுத்துகிறேன், இன்று நான் சுகமாய் இருக்கிறேன். So I am healed not because of my faith, I am healed because God is a great God. எனவே நான் என்னுடைய விசுவாசத்தினால் சுகமாக்கப்படவில்லை, என்னுடைய தேவன் மகா பெரிய தேவனாய் இருப்பதினால் நான் சுகமாக்கப்பட்டேன். Who do you think your God is? உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? One day I met a believer. ஒரு நாள் நான் ஒரு விசுவாசியை சந்தித்தேன். He had a debt. He was in debt for about 20,000 rupees. அவருக்கு 20,000 ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தது. And after 1 year I met him again. மறுபடியும் ஒரு வருடம் கழித்து நான் அவரை சந்தித்தேன். When I met him the first time I said, brother, we will pray for you, God will deliver you. முதல் முறை நான் அவரை சந்தித்தபோது, சகோதரனே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொன்னேன். After 1 year I met him again. மறுபடியும் அடுத்த வருடம் ஒரு வருடம் கழித்து நான் அவரை சந்தித்தேன். I asked him, brother, what happened to your debt? Did you clear it? நான் அவரை பார்த்து, சகோதரனே உம்முடைய கடன் பிரச்சனை என்னவானது, நீர் அதை தீர்த்து விட்டீரா என்று கேட்டேன். He said, what brother, I have only 2,000 rupees salary, how can I clear 20,000 rupees of debts? This 2,000 is just enough for my family, I can't save any money. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை சகோதரனே, எனக்கு மாத சம்பளமே 2,000 ரூபாய் தான், இந்த 2,000 ரூபாயும் என்னுடைய குடும்ப செலவிற்கு சரியா இருக்கிறது, நான் எப்படி பணத்தை சேர்த்து இந்த 20,000 ரூபாய் கடனை அடைப்பது என்று கேட்டார். So what is he trying to say? எனவே அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? His God, to clear his debt,
has to take from his salary and give it to him. அவருடைய தேவன் அவருடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக அவருடைய சம்பளத்திலிருந்து அதை தீர்க்க வேண்டும். Poor God, he is also in debt, I think. ஏழையான தேவன் அவரும் கடனில் இருக்கிறார் போல. Every year from his salary 10 rupees 20 rupees God has to take from him and give here, this is your, that he can do. Why should God do it? ஒவ்வொரு வருடமும் தேவன் அவருடைய சம்பளத்தில் 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து சிறிதாக அதை சேர்த்து வைத்து அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியாக இருக்கும் என்றால் தேவன் ஏன் அவருக்கு வர வேண்டும்? இவரே அந்த வேலையை செய்திருக்கலாம். If we have to clear our debts from our own salary, if God has to clear debts from our own salary, why do we need a God? நம்முடைய சொந்த சம்பளத்திலிருந்தே நாம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் தேவனானவர் நம்முடைய சம்பளத்திலிருந்து தான் கடன் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஏன் தேவன் வேண்டும்? Okay, if God doesn't clear from our salary, where he is going to take the money and give it? சரி, தேவன் நம்முடைய சம்பளத்திலிருந்து அவர் கடனை தீர்க்காமல் இருப்பார் என்றால் அவருக்கு எங்கே இருந்து பணம் கிடைக்கும்? That's the unbelief. இதுதான் நம்முடைய அவிசுவாசம். Immediately the big question, where will God get so much money? 20,000 rupees, from whom will he come and give it? உடனே அவ மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துவிடும். தேவன் இவ்வளவு பெரிய 20,000 ரூபாய் பணம் அதிகமா இருக்கிறது, இது அவருக்கு யார் கொடுக்க போகிறார்கள்? அவருக்கு எங்கே இருந்து கிடைக்க போகிறது? So God has to go begging here and there, please my son is having 20,000 rupees debt, come and give it. எனவே தேவன் இங்கும் அங்குமாக சென்று பிச்சை எடுத்து தயவு செய்து என்னுடைய மகன் 20,000 ரூபாய் கடனாய் இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று அவர் பிச்சை எடுக்க வேண்டுமா? See how small we make our God. நம்முடைய தேவனை எவ்வளவு சிறியவராய் நாம் மாற்றி விடுகிறோம் என்று பாருங்கள். Do we not believe that all the silver and the gold is his? எல்லா வெள்ளியும் பொன்னும் அவருடையது என்று நம்மால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறதா? Is not God able to provide for us from the riches of his glory? அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து நமக்கு வழங்குவார் என்று நம்மால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறதா? Why should we bother where he gets the money and gives it to us? That's his problem. அவர் எங்கே இருந்து பணத்தை எடுத்து நான் என்னுடைய கடனை தீர்க்க போகிறார் என்று நாம் கவலைப்பட வேண்டும், அது அவருடைய பிரச்சனை. He is my heavenly father and he has to clear my debt. அவரே என்னுடைய பரம பிதாவா இருக்கிறார், அவர் என்னுடைய கடனை தீர்த்து வைப்பார். Are we able to believe like that? அப்படி நாம் அவரை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதா? You know, God wants to solve our problems. தேவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். You know, very often our thinking, our line of thinking is wrong. அடிக்கடி நம்முடைய யோசிக்கிறதான அந்த யோசனையானது தவறாய் இருக்கிறது. You know how we think? நாம் எப்படி யோசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? I'm praying and praying and praying, it's not happening. God is a hard God. நான் ஜெபித்து பார்த்து விட்டேன், தேவன் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கிறதில்லை, தேவன் கடின மனமுள்ளதான ஒரு தேவன். But the truth is sometimes it's exactly the opposite. ஆனால் உண்மை என்னவென்றால் சில வேளைகளில் இது அப்படியே எதிர்மறையானதாய் மாறிவிடுகிறது. It is God who wants to do exceeding abundantly above all that we ask or think, but our faith is so small, we are not able to give him that faith to do those great things. தேவன் தான் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாமோ அந்த நம்முடைய தேவனை, நம்முடைய விசுவாசத்தை அவர் கொடுக்காமல் இருப்பதின் மூலமாக அந்த தேவனை சிறிய தேவனாய் நாம் மாற்றி விடுகிறோம். God is thinking in crores, but we are thinking in hundreds. தேவன் கோடி கணக்கில் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் நாமோ நூற்று கணக்கில் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Let's ask pardon for our laughing at God. எனவே தேவனை பார்த்து நாம் சிரித்தோமே, அதற்காய் நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். Let our eyes open to see a big God before us. நம்முடைய கண்களை நாம் திறந்து நமக்கு முன்பாக பெரிய தேவன் இருக்கிறாரே அவரை நாம் பார்ப்போமாக. Let's understand that when God says, is anything too hard for me, your problem is nothing before him. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் சொல்லும்போது அவரால் செய்ய முடியாதான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் அவரை பார்த்து விசுவாசிப்போமாக. Our problem is a problem only for us, not for him. நம்முடைய பிரச்சனையானது நமக்கு தான் பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை அல்ல. The money is not the problem. பணம் பிரச்சனை அல்ல. It's not that 1 lakh that you are in debt in, that is not the problem. 1,00,000 ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கிறதே, அது அவருக்கு பிரச்சனை அல்ல. That's not our problem. அது நம்முடைய பிரச்சனை அல்ல. Our problem is not the money, our problem is that our faith is missing. நம்முடைய பிரச்சனை பணம் அல்ல, நம்முடைய விசுவாசம் இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. Can we believe in such a great God? அவ்வளவு பெரிய மகத்தான தேவனை நம்மால் நம்ப முடிகிறதா? Can we believe in a God who is able to create all things out of nothing? ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லா காரியங்களையும் சிருஷ்டிக்கிறதான அந்த தேவனை நம்மால் விசுவாசிக்க முடிகிறதா? We just heard the testimony of a brother who was healed on so many occasions. ஒரு சகோதரன் அநேக சந்தர்ப்பங்களில் எப்படி சுகமடைந்தார் என்கிறதான சாட்சியை நாம் கேட்டோம். If God can do it for him, is he partial? Can God not do it for you too? அவருக்கு தேவன் அதை செய்வார் என்றால் உங்களுக்கும் அவர் செய்யாமல் இருக்கும்படி அவர் பட்சபாதம் உள்ளவராய் இருக்கிறாரா? Let our faith increase towards God. நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய விசுவாசமானது பெருகட்டும். Are you in debt?
நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? What is God asking you? தேவன் உங்களை பார்த்து என்னதான் கேட்கிறார்? This is the word of God coming to you. இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது. Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? If you are sick in this place, நீங்கள் இந்த இடத்தில் வியாதி உள்ளவர்களாய் இருப்பீர்கள், the Lord is asking, is anything too hard for me? தேவன் உங்களை பார்த்து என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். If there's any sin troubling you, உங்களை ஏதோ ஒரு பாவமானது தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறதா? many years you're not able to get rid of that sin. அநேக வருஷங்களாக அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. The Lord is challenging, is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் உங்களை பார்த்து சவால் விடுகிறார். You don't have enough wisdom for this world. இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு உங்களுக்கு அதிகமான ஞானம் இல்லை. The Lord is asking, is anything too hard for me? தேவன் உங்களை பார்த்து என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். You don't have a job. உங்களுக்கு வேலை இல்லை. Is anything too hard for me? Ask the Lord. தேவன் கேட்கிறார், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Our God is a God of impossibilities. நம்முடைய தேவன் அசாத்தியமான காரியங்களின் தேவன். The Lord asked this word to Sarah. தேவன் இந்த வார்த்தை சாராளை பார்த்து கேட்டார், Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? After 9 months, 9 மாதங்கள் கழித்து she conceived and bare a son. அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். Abraham was dead, virtually dead. ஆபிரகாம் ஏறக்குறைய உண்மையிலே அவன் மரித்தவனாய் இருந்தான். Sarah was virtually dead. சாராளும் ஏறக்குறைய மரித்தவளாய் இருந்தாள். 2 deaths came together and a life came into existence. 2 மரணமும் ஒன்றாக சேர்ந்தது. அப்பொழுது ஒரு ஜீவன் உயிருக்கு வந்தது. That is the science of heaven. இதுதான் பரலோகத்தினுடைய விஞ்ஞானம். That's the supernature of heaven. இதுதான் பரலோகத்தினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியம். If you can believe all this is real, இந்த எல்லா காரியங்களும் நிஜம்தான் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், it can happen to you today also. இன்றும் கூட அந்த காரியமானது உங்களுக்கு நடக்கும். The Bible says after Isaac was born, Sarah laughed again. வேதம் சொல்கிறது, ஈசாக்கு பிறந்த பிறகு சாராள் மறுபடியுமாய் நகைத்தாள். The laughter of unbelief became a laughter of joy. அந்த அவிசுவாசமான நகைப்பானது மறுபடியுமாய் சந்தோஷமான சிரிப்பாய் மாறினது. If only you can believe in that God of impossibilities. அந்த அசாத்தியமான காரியங்களை செய்கிறதான அந்த தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், if only you can believe that God who worked in those days is equally powerful today. அந்த நாட்களில் கிரியை செய்ததான தேவன் அதே வல்லமையோடு கூட இன்றும் கிரியை செய்யக்கூடியவர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், we can see God doing miracles. தேவனானவர் அற்புதங்களை செய்வதை நம்மால் பார்க்க முடியும். Shall we all close our eyes? நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். What do you think about your God? உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கிறீர்கள்? What do you think about your God? உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Is your God a small God? அவர் ஒரு சிறிய தேவனாய் இருக்கிறாரா? Is he like a human being like you everyone else? உங்கள் எல்லாரை போல அவரும் ஒரு மனுஷனை போல இருக்கிறாரா? Or is he a mighty God who can do the impossible? இல்லாவிட்டால் அசாத்தியமானதை செய்யக்கூடியதான பலத்த தேவனாய் இருக்கிறாரா? Whether we accept it or not, he is the God of impossibilities. நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அவர் அசாத்தியமான காரியங்களின் தேவனாய் இருக்கிறார். The truth is he can do all things. உண்மை என்னவென்றால் அவர் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர். Without him we can do nothing. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய But முடியாது. through him I can do all things through Christ which strengtheneth me. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. If we can all get together, நாம் யாவரும் ஒன்றாய் சேர்வோம் and என்றால், we can put faith in that God, அந்த தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம் என்றால், that God who is mighty, அந்த பலத்த தேவன், then we are, if we can put faith in that God who is mighty, அந்த பலத்த தேவனாய் இருக்கிற அந்த தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை நாம் வைப்போம் என்றால், then this world is going to see his power. இந்த உலகமானது அவருடைய வல்லமையை காண போகிறது. Today we might be in a state of captivity. இன்று ஒருவேளை நாம் நம்முடைய சிறையிருப்பின் நிலவரத்தில் காணப்படலாம். Today we might be in a situation where the church is not seeing miracles. சபையானது அற்புதங்களை காணாமல் இருக்கிறதான அந்த சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். But the word is anything too hard for me continues to be true. ஆனால் என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்கிறதான வசனமானது தொடர்ந்து உண்மையாய் இருக்கிறது. That word is true. அந்த வார்த்தையானது உண்மை உள்ளது. It shall always be true. அது எப்பொழுதும் சத்தியம் உள்ளது. And if we can come together and believe in that mighty God, நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பலத்த தேவனை நாம் நம்புவோம் என்றால், this church is going to see those lost miracles once again. இந்த சபையானது எழுந்து போன அந்த அற்புதங்களை மறுபடியுமாய் காண போகிறது. The God of miracles is going to rise up once again in the church. அந்த அற்புதங்களை செய்யக்கூடியதான தேவன் மறுபடியுமாய் சபையில் எழும்ப போகிறார். Your God and my God is not a dead God. உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் மரித்து போன தேவன் அல்ல. Behold, I am
alive forevermore. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I have the keys of hell and of death. இதோ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன். Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? If there's anyone in this place, இந்த இடத்தில் யாரோ ஒருவராய் இருந்தாலும், anyone with a difficult situation, கடினமான சூழ்நிலையில் வழியாக போய் கொண்டிருக்கிற யாராவது ஒருவராய் இருந்தாலும், anyone in a kind of debt, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், anyone in a situation of sickness, ஏதோ ஒரு பாவத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும், anyone in a family problem, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் இருந்தாலும், anyone with an unsaved husband or wife, ஏதோ புருஷனை பிரிந்திருந்தோ மனைவியை பிரிந்திருந்தோ இருந்தாலும், unsaved, ரட்சிக்கப்படாத புருஷனோ ரட்சிக்கப்படாத மனைவியோ இருந்தாலும், anyone with in an undivided house, in a divided house, ஏதோ பிரிக்கப்படாத குடும்ப நிலவரத்தில் இருந்தாலும், your husband is not with you or your wife is not with you, உங்களுடைய புருஷன் உங்களோடு இல்லை, உங்களுடைய மனைவி உங்களோடு இல்லை, anyone in a drinking habit, ஏதோ ஒரு குடிப்பழத்திற்கு அடிமையா இருந்தாலும், anyone with some besetting sins, ஏதோ ஒரு தொடர்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறதான செய்கிறதான பாவத்தை உடையவர்களா இருந்தாலும், today we ask you a question. இன்று உங்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறோம். As the word of God comes to you, தேவனுடைய வார்த்தையானது உங்களை நோக்கி வரும்போதுதான், is anything hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? What is your answer? உங்களுடைய பதில் என்ன? If you think that your God is an ordinary God, an ordinary human being, உங்களுடைய தேவனானவர் சாதாரண தேவன் என்றும் சாதாரண மனுஷன்தான் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், you can remain seated. நீங்கள் அங்கேயே அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். But if you realize that your God is a God of impossibilities, உங்களுடைய தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், as the word of God comes to you, is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவனுடைய வார்த்தையானது உங்களை நோக்கி வரும்போதுதான், If you want to give a positive answer to that word, தேவனுக்கு நீங்கள் ஒரு நேர்மையான பதிலை அந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும் என்றால், if you want to say yes Lord I believe, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியும் என்றால், I believe you are the God who turned the water into wine, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது என்று நான் நம்புகிறேன். if you believe, I believe Lord that you are the God who raised the dead, ஆண்டவரே நீர் மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், if you believe, yes Lord I believe that you are the one who conquered the grave and rose from the dead, ஆமா ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், if you can say yes Lord I believe that you are the savior, the God who has power over sin, ஆமா ஆண்டவரே நீரே இரட்சகர், எல்லா பாவத்தின் மேலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது, இதை நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், then as a sign of your faith, எனவே அதன் மூலமாக உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமாக please stand up. தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். If you can't believe, you may remain seated. உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும் என்றால் நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். But if you believe there's a mighty God in this place, இந்த இடத்தில் ஒரு வல்லமையுள்ள பலத்த தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், maybe with your eyes you cannot see him, but there's a mighty God in this place. ஒருவேளை உங்களுடைய கண்களினால் நீங்கள் அதை காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வல்லமையுள்ள பலத்த தேவன் இங்கே இருக்கிறார். You believe there's a mighty God in this place, பலத்த தேவன் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். and you can hear this voice. Is there anything too hard for me? அவருடைய வார்த்தையாக என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்கிறதான வார்த்தையானது வந்து கொண்டிருக்கிறது. Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Fix your attention only on that God. உங்களுடைய கவனத்தை அந்த தேவன் மேலேயே வைத்து விடுங்கள். Listen to his voice. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று Is உண்டோ? anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Say yes Lord, I believe there's nothing too hard for you. ஆம் ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். His power is going to enter your body. அவருடைய வல்லமையானது உங்களுடைய சரீரத்துக்குள் பிரவேசிக்க போகிறது. His power is going to enter your house. அவருடைய வல்லமையானது உங்களுடைய வீட்டிற்குள் வர போகிறது. His power is going to visit the unsaved member in your family. அவருடைய வல்லமையானது உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்காமல் இருக்கிறவர்களை சந்திக்க போகிறது. His power is going to deliver you from your drinking habit. அவருடைய வல்லமை